நீ நடிக்கலாம் வேண்டாம், ஆனா இதை மட்டும் செஞ்சிருப்பா பிரபுவிடம் ஆசையாக கேட்ட சிவாஜி. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் திலகம் சிவாஜியின் இளைய மகனான பிரபு பெங்களூரில் உள்ள பிரபலமான பிஷாப் காட்டன் பாய்ஸ் பள்ளியில் பயின்றவர். சினிமா வாசனையை வேண்டாம் என்று நினைத்ததாலோ அவரை தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா கொண்டு சென்று பள்ளியில் சேர்த்திருக்கிறார் சிவாஜி கணேசன். படித்து முடித்ததும் சென்னை திரும்பிய பிரபு சித்தப்பா VC சண்முகத்தோடு இணைந்து சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். சினிமா தயாரிப்பு நுணுக்கங்களை அண்ணன் மகன் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று VC சண்முகம் நினைத்து அவருக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் நடிகர்களுக்கு சேர்களை எடுத்து போடுவது தொடங்கி கேமரா வேலை, எடிட்டிங், கதை விவாதம் என பல்வேறு விஷயங்களையும் பிரபு ஆர்வமாக கற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் அவருக்கு இருந்ததில்லை. குறிப்பாக சிவாஜியின் 200வது படமான திரிசூலம் படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக பிரபு பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். அந்த சமயத்தில் தான் சங்கிலி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எதிர்பாராமல் வந்திருக்கிறது. தொடக்கத்தில் பிரபு நடிப்பதில் சிவாஜி கணேசனுக்கு விருப்பம் இல்லையாம். ஆனால் சங்கிலி ரிலீஸ் சமயத்தில் பிரபு ஒரே நேரத்தில் 6 படங்களில் நடிக்கும் அளவுக்கு பிஸியான நடிகராக மாறியிருந்தார். அதுவும் கங்கை அமரனின் கோழி கூவது படம் அவரை வெற்றிகரமான ஹீரோவாக்கியது. சிவாஜி கணேசன் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். தனது மகன் பிரபு ஒலிம்பிக்ஸில் விளையாடி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற கனவும் ஆசையும் நடிகர் சிவாஜிக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அவர் நடிகராகி தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கிவிட்டார். பிரபு கல்லூரி காலத்தில் அத்லெட்டிக் சாம்பியனாக விளங்கியவர். மேலும் அவர் கிரிக்கெட், ஹாக்கி, கால்பந்து போட்டிகளில் நிறைய கோப்பைகளை வென்றிருக்கிறார். ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன் அவருக்கு பிரபு அவர்கள் நடிப்பதில் அவ்வளோ ஆர்வம் இல்லைனாலும் படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாரு. நாடகத்தில் இருந்து சினிமாவிற்கு வந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர். பல வேடங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். சாமானிய மனிதர் முதல் கடவுள் அவதாரம் வரை பல கதாபாத்திரங்களிலும் நடித்து நடிப்பில் வெரைட்டி காட்டியவர். சிவாஜி சிறுவயது முதலே நாடகங்களில் நடித்து வருபவர். மனோகரா நாடகத்தில் அதில் இடம்பெற்ற முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்திலும் அவர் நடித்துள்ளார். நிறைய நாடகங்களில் பெண் கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். பல வருடங்கள் பல நாடகங்களில் நடித்த பின்னர் தான் அவருக்கு பராசக்தி வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் அவர் நடித்த முதல் திரைப்படம். இந்த படத்திலேயே அவருடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினதுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர தொடங்கியது. முதல் படத்திலேயே யார் இந்த நடிகர் அப்படின்னு திரையுலகத்தினரும் ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்தாரு. அந்த அளவுக்கு அவருடைய உணர்ச்சி மிக்க நடிப்பு அருமையா இருந்திருக்கும். உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.